எந்த விவகாரங்களில் எப்படி தீர்ப்பளிக்கணும். புகாரி எடுத்துப்பார், எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எத்தனை டாபிக்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நம்மளே ஓப்பன் பண்ணுவோம், சரியா? எதுக்கு போயிட்டு புகாரி எடுத்துப்பார் அப்படிங்கிற, புகாரியில் நானே சொல்கிறேன். புகாரியில் ஒழு செய்வது, இறை செய்தியின் ஆரம்பம், ஃபஸ்ட்டு பாடத்திலேருந்து எடுத்துக்கோ. இறை செய்தியின் ஆரம்பம், ஈமான் இறை நம்பிக்கை, கல்வியின் சிறப்பு, இது 3 சப்ஜெக்டு. அதுக்கப்புறம் அஹகாம் ஸ்டார்ட் ஆகுது. ஒழு, குளித்தல், மாதவிடாய் பெண்களுக்கான தயமும், தொழுகை, தொழுகை நேரங்கள், பாங்கு, ஜும்மா தொழுகை, அச்சநிலை தொழுகை, இரு பெருநாள் தொழுகை, வித்ரு தொழுகை, மலை வேண்டுதல், கிரகணங்கள், குரானில் உள்ள சஜ்தா வசனங்கள், கஸ்ரு தொழுகை, தஹஜுத் தொழுகை, மக்கா மதீனா பள்ளிவாசலில் தொழுவதன் சிறப்பு, தொழுகையில் செய்யும் பிற செயல்கள், தொழுகையில் ஏற்படும் மறதி, ஜனாதா சட்டங்கள், ஜகாத் சட்டங்கள், ஹஜ், உம்ரா, ஹஜ் செய்வதிலிருந்து தடுக்கப்படுதல், எஹராம், அந்த எஹராம் கட்டும்போது வேட்டையாடியதற்குரிய பரிகாரம். போச்சா? இது வரைக்குமாச்சு. இதுதான் நம்முடைய தீன். அவ்வளோதான். இதோட நம்மளுடைய தீன் முடியுது. இன்னும் இருக்குது கொஞ்சம். மதீனாவின் சிறப்புகள், நோன்பு, தராவி, லைலத்துல் கதரின் சிறப்பு, ஈத்திகாஃப். இதுதான் இஸ்லாம், நம்ம இஸ்லாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரசூலா இவ்வளோதான் விவகாரம். மனித விவகாரம்னா இதுதான். ஈத்திகாஃப் எத்தனை நாள் உட்காருது? 10 நாள். அது மனித விவகாரம். தராவி எப்போ தொழுவுறது? ரமலான் மாதம். அது மனித விவகாரம். இதுதான் நம்ம கற்றுக்கிட்ட தீனில், அதாவது நாம் செதுக்கின தீன் இது. இது அல்லாஹ்வுக்கு சம்மந்தம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சம்மந்தம். இப்போ ஸ்டார்ட் ஆகுது பார் தீனு என்னன்ட்டு. வியாபாரம், மனிதர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய விவகாரங்களில் ஒரு விவகாரம் வியாபாரம். சலம், கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். அதாவது முன்கூட்டியே ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பொருள் வாங்கிறது. அதுக்குள்ளே அந்த ரேட்டு மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? மார்க்கெட் வேல்யூ மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இதை பற்றிலாம் ரசூலா பேசியிருக்காங்கன்னு நமக்கு தெரியுமா? நீ ஒரு பொருள் அட்வான்ஸ் பே பண்ணிட்ட, அதுக்கப்புறம் ரேட்டு மாறிடுச்சு, அல்லது அட்வான்ஸ் பே பண்ணல, இதை பற்றிலாம் ரசூலா பேசியிருக்காங்க. இருவருக்கு சொந்தமான சொத்து விற்பது, வாடகை மற்றும் கூலிக்கு ஆள் அமர்த்துவது, ஹவாலா, ஒருவரின் கடனை மறுவருக்கு மறு ஆளுக்கு மாற்றுதல், கஆபலா, பிணையாக்குதல், வக்காலத்து, வேளாண்மை, நிலக்குத்தகை, முசக்காத், நீர்ப்பாசன அடிப்படையில் தோப்புகளை குத்தகைக்கு விடுதல். இதில் எங்கே ரசூலா பற்றி நம்ம எங்கேயாவது அல்லாவுடைய தீன் என்ன சொல்லுது? ஏதாவது பார்த்துருக்கோம்? பொழப்பில்லையாங்க நபிக்கு. கடன், வழக்குகள், கண்டெடுக்கப்பட்ட பொருள். ரோட்டில் ஒரு பொருள் கடந்துச்சு, அதை என்ன பண்ணோம்? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கே. எல்லா பொருளுக்கும் ஒரே சட்டம் இல்லை. அநீதிகளும் அபகரித்தலும், கூட்டு சேருதல். பிஸ்னஸில் எப்படி சேர்றது? அடைமானம், அடமானம் எப்படி வைக்கிறது? அந்த அடமானம் வைக்கிற பொருள் யூஸ் பண்ணலாமா கூடாதா? சில பொருள் யூஸ் பண்ணலாம், சில பொருள் கூடாது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனில் இருக்குது. அடிமையை விடுதலை செய்தல், முகாத்தப், அன்பளிப்பும் அதன் சிறப்பும், சாட்சியம், சமாதானம், நிபந்தனைகள், வசியத், அறப்போரும் அதன் வழிமுறைகளும், ஜிஸ்யா, காப்பர். இதெல்லாம் என்ன இன்றைக்கி எவ்வளோ லிஸ்ட்டு இருக்குது. இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ். இதுக்குள்ளே போனால் டிவிஷன்ஸ் இருக்கும். புரியுதா? காலேஜில் இதுதான் சிலபஸ்ஸு, இதுதான் கல்வி. இதைத்தான் படித்து கொடுக்கணும். எல்லாம் கூத்து தெரியுமா? நம்முடைய மதரசாக்களே அது படித்து தரதில்லை. திருக்குரான் விளக்குரை, திருமணம், மனவிலக்கு, உணவு வகைகள், ஹக்கீகா, மருத்துவம், நோயாளிகள், ஆடை அணிகன்கள், நற்பண்புகள், வாட் இஸ் த மோராலிட்டி, பிரார்த்தனைகள், சத்தியமும் நேர்த்திக்கடனும், பாகப்பிரிவினை சட்டங்கள், எப்படி டிவைட் பண்ணுறது, குற்றவியல் தண்டனைகள். இது மட்டும் கொஞ்சோண்டு தெரியும். திருடினா கைவெட்டணும், விபச்சாரம் பண்ணால் கல்லடிக்கணும், 1 2 தெரியும். இதை வச்சே விட்டிகிட்ருப்போம். இழப்பீடுகள், இன்சூரன்ஸ். எதுக்கு? எது இழப்பீடு? இஸ்லாத்திலிருந்து வெளியேறியோர் இவங்களை என்ன பண்ணுறது?
நிர்பந்தித்துதல், யாராவது ஒருத்தன் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறான், அதுக்கு என்ன பண்ணுறது? தந்திரங்கள், பிளானிங். கனவுக்கு விளக்கம் அளித்தல், நீதியும் நிர்வாகமும், எதிர்பார்ப்பு, தனிநபர் தரும் தகவல்கள், இறைவேதமும் நபி ஒலியை கடைபிடித்தல், ஓரிரை கோட்பாடு. இது 97 சாப்டர்ஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலேஜில் படிக்க வேண்டியது. அதாவது 97 காலேஜில் இதெல்லாம் படிச்சுட்டு வரணும். புரியுதா? அல்லாவுடைய தீனுங்கிறது இதுதான். மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் அல்லாவுடைய உத்தரவுப்படி அல்லாஹ் பர் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டான். ஒரே மேட்டர். நீர் அல்லாஹ் இலக்கிய சட்டத்திற்கேற்ப மக்களின் விவகாரங்களில் தீர்ப்பளிச்சு என்ன பண்ணுறீங்க? யாராவது ஒரு பஞ்சாயத்து மனிதர்கள் விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நடந்துருக்குங்க. அல்லாஹ் குரானில் அத்தனையும் சொல்லியிருக்கான், நான் சொல்லலை. குரானில் ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கான். ஃபேமிலியை பற்றி முழுசாக சொல்லிட்டான். எது பர்மனண்ட்டோ, எது மாறவே மாறாதோ அதை பற்றி முழுசாக சொல்லிட்டான்ல. ஃபேமிலி மாறுமா? எப்போவுமே அப்பான்னு தான் கூப்பிடுவோம், அம்மாவும் அம்மான்னு தான் கூப்பிடுவோம். அண்ணன்னா வயசில் மூத்தவன்னு அர்த்தம், தம்பின்னா வயசில் கம்மியாகணுன்னு அர்த்தம். இங்கே எங்கே ஷஃபுல் ஆகுமா? புரியுதா? மனைவினா மனைவி தான், குழந்தைனா குழந்தை தான். எதுவுமே மாற போகிறது கிடையாது. இது ஆதம் நபி காலத்துலேயும் அதுதான், இன்றைக்கும் அதுதான். ஸோ இந்த சட்டங்கள் எல்லாம் நல்லா குரான்லேயே முடிச்சிட்டான் பஞ்சாயத்து. புரியுதா? சொத்து உரிமை, பாக பிரிவினை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டான். இன்னும் ஃபைன் டியூனிங்கு ரசூல்லா கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு பாயிண்ட்டு. புரியுதா? மற்ற விஷயங்கள் இருக்குது. மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரசூல்லா அந்த காலத்தில் என்னென்ன இது இருந்துச்சோ, சோர்சஸ் இருந்துச்சோ, அந்த காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அந்த பிரச்சனைகளுக்கு அந்த காலத்துடைய சொல்யூஷனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க.